டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து ரீசெண்டாக டிஆர்பி போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 90 நாள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த 90 நாளுக்குள்ள நாம் எப்படி வந்து ஒரு 82 மார்க் எடுத்து முடிக்கிறது அப்படின்ற ஒரு பிளான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த 2 சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சைக்காலஜி, அதுக்கப்புறம் உங்களுடைய மேஜர் சயின்ஸ் மேக்ஸோ இல்லை சோஷியல் சயின்ஸோ. ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட் பேப்பர் 1 அண்ட் 2 ஸோ 2 பேருமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் கொடுத்துருக்கிற ஸ்கெடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கான பிளான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30 டேஸ். ஸோ நம்மளுடைய 90 நாள் பிளானை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 டேஸு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மார்க் ப்ளஸ் 25 மார்க். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50 மார்க் கையில் இருக்குது அப்படின்னாலே கம்பல்சரி நீங்கள் பாஸ்ன்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் வந்து நம்ம இருக்கிற சப்ஜெக்ட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மீதி மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய 90 நாளில் ஒரு 30 நாள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஒதுக்கிடுறோம். அப்படி ஒதுக்கும் போது என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் படிக்கிறது அப்படின்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கெடியூல் படி தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 30 நாளுக்கு ஃபஸ்ட்டு 30 டேஸ் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ மண்டேலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த 30 நாள் ஸோ வர திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த 30 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ஸோ இந்த 2 சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸோ 6th to 10th ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் இல்லாத ரொம்ப பெரிய அளவில் உட்காந்து படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. மேலோட்டமாக தான் கொடுத்துருக்கேன். நான் ஈஸியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் 1 ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலும் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கெடியூல் 1 நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் தமிழ் ஒரு 2 இயல் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இயல் 1 இயல் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, இதை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்களை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து நான் வைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்மளால ஒரே ஒரு நாளில் படிக்க முடியுமா? தாராளமாக படிக்கலாம். இவ்வளோதான் ஒரு நாளைக்கு படித்தா போதுமா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா போதும். என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 2 டாபிக் படிக்கிறீங்களா 2 இயல், இந்த 2 இயலை கம்ப்ளீட்டாக படிக்கணும். இதில் ஏனத்தோனோ படிக்கிறது கிடையாது. கொஞ்சோண்டு தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஒரு ஸ்கெடியூல். ஆனால் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே தான். 2 இயல் சின்னதாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக படிச்சிடுங்க. அந்த 2 இயலுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ கிராமரோ இலக்கணமோ இல்லை உரைநடையோ இல்லை உங்களுக்கு அந்த ஸோ அந்த உரைநடையோ இல்லை உங்களுக்கு அந்த செய்யுளோ ஸோ என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு 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 ஸ்கெடியூல். ஸோ அந்த ஸ்கெடியூலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச் நவுனு ஃப்ரேஸு அதுக்கப்புறம் இந்த வெர்பு அட்ஜெக்டிவ் இது மாதிரி கன்ஜெக்ஷன் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பேஜ் நம்பரும் போட்டு வச்சுருக்கேன். எந்த ஸ்டாண்டர்டில்
எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் புக் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க தாராளமா உங்க இங்கிலீஷ் புக்லயே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி எனக்கு அதெல்லாம் தெரியாது வேண்டாம் அப்படின்னா ஸோ என்னுடைய புக்லேயே நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க யாருன்னா என்னுடைய புக்கை நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே அரேஞ்சா இருக்கும். ஸோ இந்த இந்த புக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னலா ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. நான் 2 புக்கு நான் இங்கிலீஷ்க்கு நான் தந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடீஸ் பண்றதுக்கு, ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு ஸ்டடீஸ் பண்றதுக்காகவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து சைட் பை சைடு இது வந்து நம்ம டிஆர்பி போர்ட்லயே கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அந்த கொஷின் பேப்பரை நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புக்காவே நான் போட்டு கொடுத்துட்றேன். இந்த 2 புக்கை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. பிளஸ் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்ல டெஸ்ட் பேட்சும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணிட்டு வரீங்க. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஒர்க்கு தான். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இயல் போட்டிருக்கேன். அது உங்ககிட்ட ஸ்கூல் புக் இருந்தது அப்படின்னா நீங்க உங்க ஸ்கூல் புக்லயே ரெஃபர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்ல நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய 2 புக்கு, ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்டடீஸ் பண்றதுக்காகவும் இன்னொன்று இது ப்ரீவியஸாக கேட்ட ப்ராக்டிஸ்க்காகவும். ஸோ நான் 2 புக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த 2 புக்கை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கையில் வச்சுக்கிறீங்க. நம்ம படிக்கும் போதே ஒரு சில ப்ராக்டிஸை சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஏன்னா இது ஏன் வந்து இந்த 2 புக்கை நம்ம கையில் வச்சுட்டு இருக்கணும், தமிழுக்கு 2 புக்கு ப்ளஸ் இங்கிலீஷ்க்கு 2 புக்கு, நம்ம இங்கே தான் நிறைய படிக்கிறோமே அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே நம்ம படிக்கிறது கொஞ்சம் தான், ஓகேவா, ரொம்பவே லிமிட்டடான சிலபஸ். சைட் பை சைடு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கேட்ட கொஷின் பேப்பரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேதர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துடும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா 100% நான் வேணா உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், சூப்பரான மார்க் எடுத்துடலாம். டெட் எக்ஸாம் ஒரே ஒரு வாட்டி வந்து எழுதுங்க. அந்த ஒரே ஒரு வாட்டில நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு போயிடணும். நான் நிறைய வாட்டி எழுதுற ஐடியா இருக்கு அப்படின்னா எழுதலாம். பட் ஒரே டைம் தான் ப்ரிப்பரேஷனை போட போறேன், ஒரே டைம்லேயே நான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்னை சூப்பரா கரெக்டா என்னுடைய சேனலை நீங்க வந்து பக்காவா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. என்னென்ன புக்கு நான் அப்பப்போ நான் கொடுக்குறேனோ அந்தந்த புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. இப்பவே வந்து சைக்காலஜி கொடுங்க, இப்பவே வந்து சோசியல் கொடுங்க, சயின்ஸ் கொடுங்க, மேக்ஸ் கொடுங்க, இப்போ அதெல்லாம் வந்து கேட்காதீங்க என்கிட்ட. உங்களுக்கான பிளான் என்ன அப்படின்னா இப்போதைக்கு தமிழ் இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும்தான். இந்த 2 சப்ஜெக்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா இப்போதைக்கு ஒரு 30 நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். அந்த 30 நாளைக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்டை நான் படிக்க சொல்றேனோ அந்த சப்ஜெக்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் என்கிட்ட கேளுங்க, ஓகேவா. ஸோ அப்பப்போ என்னென்ன விஷயங்களை நம்ம படிக்கணுமோ அதை மட்டும் நம்ம கையில் வச்சுக்குவோம். இது இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பராக பக்காவா அந்த 82 மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போவே வந்து தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாமே கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் ஸ்டடீஸ் பண்ண முடியாது. அப்படி நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக மார்க்கை நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதுதான் வந்து பெஸ்ட் பிளானா இருக்கும். ஸோ இந்த வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோடைய ஸ்கெடியூல். ஸோ இந்த ஸ்கெடியூலை நான் பிடிஎஃபாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக தரேன். நீங்கள் எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதில் வந்து மொத்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 டேஸ் ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ 1 by 1 உங்களுக்கு வந்து கீழே கீழே இருக்கும். ஸோ மொத்தம் ஜஸ்ட் பாருங்களேன், இப்போ 2வது ஸ்கெடியூல் எடுக்கிறோம், ஒரே ஒரு இயல் தான் படிக்க போறீங்க, ஓகேவா. அது கூட வந்து ப்ரிப்போசிஷன்னா என்ன, சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன, இது என்னது, இது கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதுல இருந்து ஒரு மார்க் இருக்கு, இதுல இருந்து ஒரு மார்க் இருக்கு, அவ்வளவுதான். நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுதுறோம்னா அந்த டெஸ்ட்ல ஒரு மார்க் நம்மளுக்கு கிடைச்சிடணும். இப்போ ஸ்கெடியூல் 3 பொறுத்த வரைக்கும் யூனிட் 4 ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்கேன். அந்த யூனிட் 4ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டடீஸ் பண்றோம். அந்த யூனிட் 4ல படிக்கும்போது அந்த யூனிட் 4ல ஒரு மார்க்கும் பிளஸ் கொஸ்டின் டேக்ல ஒரு மார்க்கும் இஃப் கிளாஸ்ல ஒரு மார்க்கும் நம்மளுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், ஜஸ்ட் அவ்வளவுதான். அப்போ ஒரு 4 ஸ்கெடியூல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 மார்க் இருக்குது, அவ்வளவுதான் நம்மளுக்கு. நான் வந்து மற்ற டெஸ்ட் பேட்ச்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர்லாம் வந்து போட்டிருப்பாங்க
ஸோ அந்த ஸ்கெடியூல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு நாளைக்கே வந்து பார்த்தோன்னா, ஒரு டேர்ம் ஃபுல்லா படிங்க. 6வது டேர்ம் ஃபுல்லா படிச்சிடணும். 7வது டேர்ம் ஃபுல்லா படிச்சிடணும். 8வது டேர்ம் ஃபுல்லா படிச்சிடணும். அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமியோட ஸ்கெடியூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர்லி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற அளவுக்குலாம் நான் கொண்டு போக மாட்டேன். ஈஸியா கொண்டு போணும். எப்படி நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்றது. இப்ப டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு மார்க் வந்தா போதும், அவ்வளவுதான். இதுக்காக இந்த யூனிட் ஃபுல்லா படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷனா நம்ம வந்து ஒரு மார்க் வந்து எடுக்க முடியுமோ, அதுக்கான வழிமுறைகளை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் ஜாயின் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா, ஸோ டைரக்டா என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான பிரைஸ் 2200 வரும். ஸோ இது டெட்டு பேப்பர் 1 இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க யாரா இருந்தாலுமே இட்ஸ் அ காமன் பிரைஸ். பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2200 வரும். இது இந்த தமிழ் இங்கிலீஷ்க்கு மட்டும் கிடையாது. இப்போ அடுத்ததான் நம்ம போட போற சைக்காலஜியா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா, இந்த ப்ரைஸ் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எந்த மீடியமா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் ஓகே, இல்லை நான் இங்கிலீஷ் மீடியமா இருக்கேன், இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் ஓகே. ஸோ நீங்க எந்த மீடியமா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத அதை மட்டும் எங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. அது மென்ஷன் பண்ண மட்டும் போதும். சரி, இதுல இன்னொரு விஷயம், இந்த டெஸ்ட்டை நாங்க எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மெஸ்மரைஸ் அகாடமி ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும். அது உங்க போன்ல நீங்க என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா, டைரக்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த 2200 பேமெண்ட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ என்னுடைய நம்பருக்கு கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பே இல்லை பேடிஎம், ஸோ எதனா ஒரு மோட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் போட்டால் போதும். ஃபர்தரா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேட்ச் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு, எப்படி நம்ம ஆப்ல வந்து டெக்ஸ்ட்டை நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்ற சீரியஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா கைடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரி, இதுல இன்னொரு விஷயம், தமிழ் ஓகே நான் படிச்சுக்கிடுவேன், பட் இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை எதனா வந்து கிளாஸ் இருக்கா அப்படின்னா, ஸோ நம்ம இங்கிலீஷ்க்கு தனியாக நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ யாராச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இங்கிலீஷ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதே மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பில் ஸோ 1100 ப்ரைஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு நானே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக புக்கு மட்டும் இல்லாமல் கிளாஸுமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருன்னா இன்ட்ரெஸ்ட் வேணும், ஏன்னா வந்து நம்ம பிளான் படி ஒரு 30 டேஸ் இருக்கு. ஸோ அந்த 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு இங்கிலீஷ் மட்டும் டெய்லி சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னா, ஸோ அந்த 30 டேஸ்க்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு என்னென்ன டாபிக் போட்டிருக்கணும், அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கண்டென்ட் வீடியோ வந்து வரும். இதுவுமே அந்த மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பில் ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம்னா கூட இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஸோ அது ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்றதால நீங்கள் எனி டைம் அக்சஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுவும் வேணும் அப்படின்னாலும் இதையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை டெஸ்ட் வேண்டாம், எனக்கு இந்த கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் என்னுடைய நம்பர், ஸோ இங்கே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எது தேவைப்படுதோ, நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்க போகிறது அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த இங்கிலீஷ் புக்கு வேணும், சப்போஸ் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் இந்த 2 புக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ 1500 நம்ம போட்டிருக்கோம் இந்த 2 புக்கோடைய ப்ரைஸ். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது எல்லாமே லிமிட்டட் ஆஃபர்ஸ் தான்.
புக்கோடைய நம்மளுடைய குவான்டிட்டி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டாலுமே கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் புக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதுக்குமே நம்ம வந்து 2 புக்கு தந்துடும். ஒரு புக் வந்து ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காகவும், ஒரு புக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் 2 புக்கு நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ இது 2 புக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200. டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஸோ ஃப்ரீ டெலிவரி தான். நானே உங்கள் அட்ரஸ்க்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலிமா நான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கான புக் ப்ரைஸ் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டுக்கான ப்ரைஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அடிஷ்னலாக ஆன்லைன் கிளாஸ் இங்கிலீஷ்க்கு மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், எது எது உங்களுக்கு தேவைப்படுதோ. வேறு எதனா டவுட் இருக்குது, இதை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை இங்கேயே நான் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து எதனா டவுட் இருக்குதுன்னா மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சும்மாவே வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி திருப்பி திருப்பி சொன்னது இங்கே இந்த வீடியோவில் சொன்னதே திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்க வேண்டாம். ஓகேவா? இது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்னா அந்த டவுட் ரிலேட்டடாக மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி இந்த ஃபுல் ஸ்கெடியூலை பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கான ஸ்கெடியூல் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 30 நாள் ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஓகே இந்த ஸ்டடீஸை பண்ணால் நம்ம வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ஒரு 25 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு 25, ஒரு இங்கிலீஷில் 25 மார்க் என்னால் ஸ்கோர் பண்ணிட முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.